11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உன்னை வணங்கும். இது தரிசனம் கிடைச்சிருச்சு. இப்போ அவனை தூக்கி குழியில போடுறாங்க, அடிச்சு போடுறாங்க. இப்போ அந்த குழிக்குள்ள இருக்கும்போது யோசேப்புக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியும், இந்த குழியில நான் சாக மாட்டேன். ஏன்? 11 பேர் என்னை வணங்காம என்னுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகாது. ஏன்? இது கர்த்தர் எனக்கு சொன்னது. அடுத்து பார்த்தா அவன் நம்பிக்கைக்கு அடையாளமா தூக்குறாங்க. வெளியே தூக்கும்போது நினைப்பான், நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. இப்போ அவனை கொண்டு போய் வித்து போடுறாங்க இஸ்மவேலர்கள் கையில். அவனை அப்படியே கொண்டு போறாங்க. இப்போ அவன் அடிமையா போயிட்டு இருக்கிறான். இப்போ அடிமைத்தனத்துக்குள்ள போய் அவன் சங்கிலியை கட்டி, அவனை அடிமையை எப்படி எடுத்துட்டு போவாங்க? சங்கிலி கட்டி எடுத்துட்டு போவாங்க. இப்போ அடிமையா போறேன். இப்போ என்ன பண்ண போற? இப்போ அவனுக்கு தெரியும், நான் அடிமையா தான் போறேன், ஆனா இந்த 11 பேர் வணங்குற வரைக்கும் நான் சாக மாட்டேன். போத்திபார் வீட்டில் நல்லா இருக்கு பிளஸிங். அவன் நம்புறான், அவன் எல்லா இடத்துலையும் மேல வைக்கிறான். இப்போ யோசேப்புக்கு தெரியும், 11 பேர் என்ன வணங்குற காலம் வருது போல, எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமா மாறுது, கர்த்தர் சொன்ன மாதிரி நடக்குது. திடீர்னு பார்த்தா ஜெயிலில் போட்டு ஒருத்தன் சாவறான், ஒருத்தன் உயிரோட இருக்கிறான். பார்க்கும்போது யோசேப்புக்கு தெரியும், நான் சாக மாட்டேன். ஏன்? 11 பேர் என்னை வணங்காம நான் சாக மாட்டேன். அந்த வசனம் அவனை கொண்டு வந்து கடைசியா பிரதமரா உட்கார வச்சு 11 பேர் வணங்கும் போது தான் சொல்லும், இது வரைக்கும் என்னை ஜீவனோட வைத்தது என் பலன் அல்ல, எதுவுமே கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த தரிசனம், அது சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க கர்த்தரிடத்தை வாங்கணும். அதை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்க கூட பேசிட்டார்னா, அந்த வாழ்க்கைக்கு தேவையான வசனத்தை கொடுத்துட்டார்னா, அது உன்னை கடைசி வரைக்கும் நடத்தும். நான் ஒவ்வொரு ஊழியத்துக்கு வரவங்களையும் நான் சொல்லுவேன், நிறைய பேர் வாலிப பிராயத்தில் வராங்க, ஒப்பு கொடுத்து வருவாங்க. ஒரு சிலர் ஆலோசனைகளுக்கு வருவாங்க. வரும்போது சொல்லுவேன், கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா? அவங்க சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு, இந்த ஊழியமா அந்த ஊழியமான்னு தெரியல, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, நான் அதுக்கு தான் உங்ககிட்ட கிளாரிஃபிகேஷனுக்கு வந்தேன். நான் அவங்களுக்கு கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், போய் இன்னும் 3 நாள் ஜெபம் பண்ணு, இன்னும் 1 வாரம் ஜெபம் பண்ணு. ஏன் தெரியுமா? ஊழியத்தின் பாதையில் மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், ஏற்ற இறக்கம் வரும். ஏன்? உன் ஜீவன் பணையம் வைக்க வேண்டிய இடம் கூட வரும். அந்த நேரத்தில் இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாமா, நான் வந்தது உண்மைதானா, கர்த்தர் தானே அழைச்சாரங்கிற சந்தேகம் வரும். அப்படி உனக்கு வரக்கூடாது. அந்த ஊழியத்தில் நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, உனக்கு ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை அவன் கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாவீது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொண்டு போய் சாலமோன் கையில்